ஃப்ளைட்டில் யூஸ் பண்ணுற பிளாக் பேக்ஸ் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் எர்த்துக்கே ஒரு பிளாக் பாக்ஸ் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். வாங்க இந்த வீடியோவில் என்ன ஏதுன்னு விவரங்களை பார்த்துக்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் உங்கள் இன்பாக்ஸுக்கு வந்துடும். ஸோ நம்மளோட லேட்டஸ்ட் வீடியோலாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்க்கலாம். ஓகே, ப்ளீஸ் டூ தட். எப்படி ஃப்ளைட்டோட பிளாக் பாக்ஸ் வந்து அந்த கடைசி நிமிஷங்கள், அந்த ஃப்ளைட்டு கிராஷ் ஆகும் முன்னாடி உள்ள கடைசி நிமிஷங்களை ரெக்கார்ட் பண்ணதோ, அது மாதிரி எர்த்தில் நடக்கிற கிளைமேட் சேஞ்சஸ் சம்மந்தமான தகவல்களை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஃப்ரம் ஆஸ்திரேலியா வந்து க்ரியேட் பண்ண ஒரு டிவைஸ் தான் எர்த்தோட பிளாக் பாக்ஸுங்க. COP அப்படின்ட்டு ஒரு அமைப்பு இருக்குங்க. கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டீம் வந்து எல்லா நாடுகளில் உள்ள ரெப்ரசன்டேட்டிவும் ஒரு மீட்டிங் மாதிரி, ஒரு ஆனுவல் மீட்டிங் மாதிரி அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் சிட்டியில், இப்போ ஜென்ரலாக கிளாஸ்கோ சிட்டி இன் ஸ்காட்லாண்ட், யுனைடெட் கிங்டமில் உள்ள ஸ்காட்லாண்டில் உள்ள கிளாஸ்கோ அப்படிங்கிற சிட்டியில் 2021 இவங்க எல்லாம் கேதர் பண்ணி இந்த ப்ராஜெக்டை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டோட்டலான ஓவரால் ஐடியா என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இந்த உலகத்தில் வந்து நம்ம ஜென்ரலாக எவ்ரி இயர் நமக்கு டெம்பரேச்சர் ஏறிட்டு வருது பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன். அதனால் நமக்கு வந்து the climate வந்து இந்த குளோபல் வார்மிங் நடக்குது. ஸோ எர்த் வந்து சூடாகுது. 1.5 டிகிரி அளவுக்கு எவ்ரி இயர் சூடாகுது. அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி அதை நார்மல் ஆக்கலாம், அதுக்கு என்னென்ன இனிஷியேட்டிவ் கண்ட்ரிஸ்லாம் எடுத்திருக்கு, இனி என்னெல்லாம் எடுக்கணும், அதுக்கான டார்கெட் என்ன அப்படிங்கிற விஷயங்களை வந்து ஒவ்வொரு நாடுகளும் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவும் அவங்க வந்து அந்த கான்ஃபரன்ஸில் பேசுவாங்க. அப்புறம் எவ்ரி இயர் அது நடக்கும்போது அதுக்கான ரிவ்யூ மீட்டிங் நடக்கும். ஓகே, நீ என்ன பண்ணியிருக்க, நாங்கள் இந்தந்த கண்ட்ரிஸ் வந்து இந்தந்த ஆக்ஷன் எடுத்திருக்கோம், இந்த பர்டிகுலர் இயருக்குள்ளே நாங்கள் ஒரு டார்கெட் வச்சுருக்கோம், அந்த எமிஷனை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணி கம்ப்ளீட்டாகவே அந்த CO2 எமிஷன் நம்ம குறைச்சிடலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த ப்ராக்ரஸையும் மானிட்டர் பண்ணுறது தான் இந்த கான்ஃபரன்ஸ். ஸோ இந்த கான்ஃபரன்ஸில் 2021 இதை முன்மொழிஞ்சு இப்போது 2026 ஜூலை இப்போ வந்து அது வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டாஸ்மேனியா, ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு டாஸ்மேனியாங்கிற ஒரு ஐலண்டில் கொஞ்சம் உயரமான ஒரு சேஃபான ஒரு இடத்துல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு காங்க்ரீட், ஒரு பஸ்ஸு சைஸுக்கு ஒரு பெரிய காங்க்ரீட் பாக்ஸ் ரெடி பண்ணி அதை வந்து ஸ்டீலை வச்சு ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி அதுக்குள்ளே கம்ப்யூட்டர்ஸ், ஸ்டோரேஜ் எல்லாமே செட் பண்ணி அதுக்கான வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த வருஷம் டிசம்பரில் வந்து அதை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே அதை ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னா அதோட ஆக்ஷன்ஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2021 அவங்க எப்போ ப்ரப்போஸ் பண்ணாங்களோ அப்போவே இருந்து டேட்டா கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதை வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டோரேஜ் டிவைஸ் ஆஸ் அ ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் அங்கே போயிட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரெடி ஆகிறது வந்து இந்த வருஷம் 2026 டிசம்பர்லேருந்து இது ஆரம்பிக்க போகுது. சரி, இந்த டிவைஸ் வந்து என்னெல்லாம் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து CO2 எமிஷன், கார்பன் டை ஆக்சைடோட எமிஷன் எவ்வளோ ரேஞ்ச் இருக்குது, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கா, டிக்ரீஸ் ஆகிருக்கா, இந்த விவரங்களை ரெக்கார்ட் பண்ணுது நம்பர் 1. நம்பர் 2, இந்த எமிஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால குளோபல் டெம்பரேச்சர் எவ்வளோ இறங்கியிருக்கா, சி லெவல் எப்படி இருக்குது, இறங்கியிருக்கா, அந்த விஷயங்களை பார்க்குது. அப்புறம் கடல் வந்து எவ்வளோ அமிலத்தன்மை ஏற்படுது. ஏன்னா நம்ம டாக்ஸிக்லாம் வந்து கடலில் போய் சேருது இல்லையா, நிறைய டாக்ஸிக் ஃப்ரம் த ஃபேக்ட்ரிஸ் அண்டு மற்ற பொல்யூஷன்னால ரிவர் வழியாக கடலுக்கு போய் நிறையா டாக்ஸிக்ஸ்லாம் சேர்றதுனால கடலோட அமிலத்தன்மை வந்து எவ்வளவு ஏறி இருக்குது, அதோட கோரல் லைஃப்லாம் எவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்கு, அந்த மாதிரி விஷயங்களை. அப்புறம் இந்த பயோடைவர்சிட்டி, இப்போது
இந்த இந்த மாதிரி அமிலத்தன்மை உருவாகிறதுனாலையோ இந்த கோரல் ரீஃப் அழிகிறதுனாலையோ உலகத்தில் உள்ள ஒரு சில மைக்ரோ ஆர்கானிசம், சில விலங்குகளோ உயிரினங்களோ பூஞ்சைகளோ காளான்களோ வேறு உயிரினங்கள், ஏதாவது ஒரு உயிரினங்கள் வந்து கம்ப்ளீட்டாக காணாமல் போச்சுதுன்னா அது எப்படி நம்ம ஓவரால் எர்த்தோட ஓவரால் கிளைமேட்லேயும் ஓவரால் வாழ்வாதாரத்தையும் அது எப்படி பாதிக்குது அப்படிங்கிற விஷயங்களையும் அது ரெக்கார்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் இது சம்மந்தமான சோஷியலாக என்னென்ன நியூஸ் வருது, ஆன்லைனில் என்ன நியூஸ் வருது, வேர்ல்டு லீடர்ஸ் என்ன அதை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற ரெக்கார்டுகளையும் அதை பதிவு பண்ணுங்க. சரி, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் என்ன ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கணும் இல்லையா, ஒரு விஷயம் நடக்கணும்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கணும் இல்லையா, அது யாரெல்லாம்னு பார்ப்போம். அது ஃபஸ்ட்டு த ரவுசர் லேப் அப்படிங்கிற ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தான் இது வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து முன்னு நடத்துறது. இவங்க வந்து ஆர்டிஸ்டிக்காக அதை டிசைன் பண்ணணும், அதுக்காக ஒரு அட்வர்டைஸிங் ஏஜென்சி கிளிமோங்கர் பிபிடிஓ அப்படிங்கிற ஒரு அட்வர்டைஸிங் ஏஜென்சி கூட இவங்க கொலாபரேட் பண்ணி த க்ளூ சொசைட்டி அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் டீம் வந்து அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. டிசைன் பண்ணி அதை வந்து ஒரு ஆர்கிடெக்ட் ரூம் 11 ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு டீம் வந்து ஆர்கிடெக்சரல் டீம் வந்து ஆல்சோ இதை கொலாபரேட் பண்ணி அந்த இடத்த வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ த ஆர்டிஸ்டிக் டீம் வந்து அதை டிசைன் பண்ணி அந்த டிசைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப யூனிக்காக ஒரு ஆர்டிஸ்டிக்காக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஒரு பெரிய சைஸ் ஸ்ட்ரக்சர். ஆக்சுவலாக இதோட சைஸ் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஆம்னி பஸ்ஸை கொண்டு அப்படியே ஒரு பெரிய மலை மேலே தூக்கி வச்சா அப்படி இருக்கும், அவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர். கிட்டத்தட்ட ஒரு 11 மீட்டர் நீளம், ஒரு 4 மீட்டர் உயரம், ஒரு 6 மீட்டர் அகலம், அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் அது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டிசைன் பண்ணது ஒரு டீமு. அந்த டிசைன் பண்ணி அது ஆர்கிடெக்டை கொடுத்து அந்த ஆர்கிடெக்ட் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டாஸ்மேனியா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு ஐலாண்டில் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போது நம்ம எல்லாரும் நினைக்கலாம், ஏன் ஆஸ்திரேலியா, ஏன் உலகத்தில் வேறு கண்ட்ரி எதுவுமே இல்லையா அப்படின்னு நினைக்கலாம். இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் அந்த டாஸ்மேனியாங்கிற இடத்த ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நிறைய எஜிப்தில் ஒரு இடம், கத்தாரில் ஒரு இடம், இப்படி 2-3 இடங்களில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த டாஸ்மேனியாங்கிற இடம் கொஞ்சம் ஸ்டேபிளாகவும் வார் சோன் அதிகமாக இல்லாத, கொஞ்சம் நிலநடுக்கங்கள் மற்ற இயற்கை அழிவுகள் எதுவும் வராத, கடல் அலைனாலேயோ நிலநடுக்கத்தினாலேயோ பூகம்பத்தினாலேயோ வார்னாலேயோ அஃபெக்ட் பண்ணாத ஒரு இடமா தெரிஞ்சதுனால அந்த டாஸ்மேனியாவை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ரொம்ப சேஃபான ஒரு செக்யூரான ஒரு இடமா அது இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை சூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இதோட இம்பார்ட்டன்ஸ் தான் என்ன, இதோட பர்பஸ் தான் என்ன அப்படின்னு நம்ம நோக்கம் முதல்ல பார்த்தோம். சார், ஏன் இது இவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஏன் இது பண்ணாமல் கூட இருக்கலாமா, ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நமக்கு நம்ம அந்த ஹிஸ்ட்ரி படிக்கிற மாதிரி தாங்க. நம்ம இப்போ நம்ம புக்லேயும் கல்வெட்டுகள்லையும் செப்பேடுகள்லையும் நம்ம இப்போ ராஜராஜ சோழனை பற்றியோ ராஜேந்திர சோழனை பற்றியோ பழைய மன்னர்களை பற்றி படிக்கணும் அப்படின்னா செப்பேடுகள் இல்லை கல்வெட்டுகள் இல்லை ஓலைச்சுவடிகள் நிறைய அழிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் நம்ம பழைய காலத்தில் என்ன நடங்கிறது, நம்மளை ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததே நம்ம அப்படி தான் கண்டுபிடிக்க முடியுது. இப்போ நமக்கு அடுத்தால வர்ற ஜென்ரேஷன் ரொம்ப லேட்டாக, நமக்கு இன்னொரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள வர்ற ஜென்ரேஷன் வந்து என்னென்ன நடந்தது இதுக்கு முன்னாடி, அதுக்கு என்ன ரெக்கார்ட் இருக்குது அப்படின்ட்டு போய் பார்க்குறதுக்கு ஒரு ஆர்கைவ், ஒரு லைப்ரரி மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு இடத்துல அவைலபிள் இருக்கணும் இல்லையா. ஸோ அது வந்து ஒரு ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்ம அதை கிளியராக பாஸ் பண்ணணும். எஸ்பெஷலி இந்த கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடான ஒரு விஷயத்த கிளியராக பாஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு நல்ல எண்ணத்தோடு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண தான் இதோட மேஜர் நோக்கம். இந்த உலக நாடுகள்லேயே இப்போ CO2 எமிஷனை அதிகமாக பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தா சைனாங்க. ஃபஸ்ட்டு சைனா, அதுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் இந்தியா இருக்குது, இதில் ஜப்பான் இருக்குது இந்த லிஸ்ட்டில். ஸோ கிட்டத்தட்ட 30% ஆஃப் த எமிஷன் வந்து சைனா பண்ணுது. அதுக்கப்புறம் ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து ஒரு 13%, இந்தியா ஒரு 8%, ரஷ்யா அண்ட் ஜப்பான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5% எமிட் பண்ணுது. மற்ற கண்ட்ரிலாம் அதோட கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரிலெலாம் பாப்புலேஷன் அதிகம், அந்த யூசேஜ் வந்து வெஹிக்கிள்ஸ் யூசேஜ் வந்து அதிகம், அதனால் அவங்க வந்து நிறையா அந்த எமிஷன் இதில் அதிகமாக இருக்கிறாங்க. சரி, இந்த கண்ட்ரிலாம்
எப்படி கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்குது அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே டார்கெட் இருக்குது. ஸோ 2050 இந்தியா வந்து நாங்கள் வந்து அதை சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு 2060 வந்து சைனா வந்து நாங்கள் அதை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லா கண்ட்ரியுமே ஒவ்வொரு டார்கெட் வச்சு அதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. அதெல்லாம் அந்த மீட்டிங் தான் அந்த சிஓபி நான் சொன்னேன்ல, காப் அப்படிங்கிற மீட்டிங்கில் வந்து எவ்ரி ஆனுவல் மீட்டிங்கில் இந்த மாதிரி விஷயங்களை ரிவ்யூ பண்ணுறாங்க. ரிவ்யூ பண்ணி அதுக்கான சட்டங்களோ அதுக்கான நடைமுறைப்படுத்துறதுக்கு அதுக்கான கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எல்லாமே அதில் எடுக்கிறதுக்கு டெசிஷன் எடுக்கிறாங்க. கரெக்டிவ் ஆக்ஷன் என்ன அப்படின்னா, அதனால தான் இந்த இவி காரு, இந்த சோலார் எனர்ஜி, இந்த ரினியூவபிள் க்ரீன் எனர்ஜி எல்லாம் வந்து அந்த ஹைட்ராலிக் பவரில் கிடைக்கிற எனர்ஜி மின்சாரம், அதுக்கப்புறம் இந்த கோல் எல்லாமே கட் பண்ணிவிட்டு நியூக்ளியரில் கிடைக்கிற மின்சாரம், விண்டில் கிடைக்கிற மின்சாரம், இந்த மாதிரி எனர்ஜியை வந்து ரினியூவபிளாக ஒரு நான் பொல்யூஷன் சோர்ஸ்லேருந்து அதை எடுக்க பார்க்குறாங்க. அதுக்கு எல்லா கண்ட்ரியும், அதனால தான் இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா கூட நிறையா இவி காருக்கு நிறையா சப்சிடிஸ் கொடுக்குறது, அந்த இவி ஸ்டேஷன் வைக்கிறதுக்கு சப்சிடிஸ் கொடுக்குறது, இவியை வந்து புஷ் பண்ணிவிட்டு பெட்ரோல் அண்ட் டீசல் காசு அதெல்லாம் கட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப அக்ரெசிவாக நடந்துகிட்ருக்குது. ஸோ இது இந்தியாவில் மட்டும் இல்லை, சைனா வந்து ரொம்ப அக்ரெசிவாக இதை புஷ் பண்ணி கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த டார்கெட்டு இயர் வந்து அவங்க எப்போ கொடுத்துருக்காங்களோ அதுக்குள்ளே அதை கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு பிளான். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம எல்லாமே பேட்டரி கார் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த பேட்ரிஸ்லாம் வந்து எப்படி அதுவும் திருப்பி ஒரு கழிவாக மாறாதா, அது ஒரு பெரிய ப்ராப்ளத்தை பண்ணாதான்னா அது அந்த அளவு ப்ராப்ளம் பண்ணாது அப்படிங்கிறது தான் இப்போது இருக்கிற சிச்சுவேஷன். ஸோ ஏன்னா அந்த காம்போனன்ட்ஸ்லாம் நம்ம நிறைய காம்போனன்ட்ஸ் அதை பிரித்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அது வந்து CO2 எமிஷனை வந்து அந்தளவு கொடுக்காது. நிறையா வந்து ரீயூஸ் பண்ணி நம்ம திருப்பி யூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ காரில் யூஸ் பண்ண பேட்டரியில் வந்து திருப்பி அதை கம்ப்ளீட்டாக ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ரிமூவ் பண்ணி அந்த லித்தியம் அயான் பேட்டரிலாம் 60-70% மற்ற காம்போனன்ட்ஸ் மற்ற டிவைசஸ்க்கு யூஸ் பண்ணக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிகளும் ரெஸ்பான்சிபிளாக ரொம்ப ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா அந்த எமிஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணி வேர்ல்டு வந்து இன்னும் நல்ல க்ரீன் எனர்ஜியை யூஸ் பண்ணி ரொம்ப பொல்யூஷன் ஃப்ரீ வேர்ல்டாக மாறிடும். ஸோ இது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி ஒரு ஆர்கைவாக ரெக்கார்ட் பண்ணி ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு அழகாக பாஸ் பண்ணுற வேலையை தான் இந்த எர்த்தோட பிளாக் பாக்ஸ் பண்ணுதுங்க. சின்ன குட்டியான தகவல் தான், உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம திரும்பவும் சந்திப்போம். அண்டில் தென் பாய்.